இப்போ நான் எங்கே இருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி விலாக். எஸ், திருச்செந்தூர் வந்தாச்சு. நாங்கள் மதியம் 3 மணிக்கு தான் திருச்செந்தூர் வந்து சேர்ந்தோம். வந்த உடனே நேராக பீச்சுக்கு போய் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற நாழிக்கிணறு தீர்த்தத்துலையும் குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் நேராக விநாயகரை போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு வந்து அவங்களையும் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே கடல்லேருந்து கிடைச்ச சிலைகள் எல்லாத்தையுமே மூவர் சமாதி கிட்ட தான் வச்சிருக்காங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரீ தரிசனம் கவுண்டருக்கு போயிட்டோம். நாங்கள் கரெக்டாக சாயந்தரம் 5 மணிக்கு தான் உள்ளே என்ட்ரானோம். 3 கவுண்டரில் பிளாக் பண்ணிட்டு கடைசியாக எல்லாருமே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நம்ம முருகன் கோயிலில் க்ரௌட் இல்லாமல் இருக்குமா? செம்ம க்ரௌடு. கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த கவுண்டரில் போயிட்டு இருக்கும் போதே ரைட் சைடில் கோபுரத்தோட வியூவும் லெஃப்ட் சைடில் பீச்சோட வியூவும் வேற லெவலில் இருந்துச்சு. கோபுரத்தை கொஞ்சம் க்ளோஸாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சாமி தரிசனம் முடிஞ்சு வெளியில் வரத்துக்கு நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. மொத்தமாக 4 மணி நேரம் ஆயிட்டு. நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.